ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோயா கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பெரிய சோயாவை வெந்நீரில் ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்டி தயிரையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் கூட சோயாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சோயா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் சேர்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.